ஆஜராவதற்காக வடபழனி ஹோட்டலில் இருந்து சீமான் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். சீமான் விமான நிலையத்திலிருந்து வந்த பிறகு நேரடியாக இப்போது அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து காவல் நிலையம் சென்றிருக்கிறார். இங்கே ஹோட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சொல்லணும், 1.5 மணி நேரத்திற்கு மேலாக தன்னுடைய வழக்கறிஞர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியினருடன் ஆலோசனை மேற்கொண்டதை நம்ம காட்சிகளாக பார்த்தோம். சீமான் தற்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை ஒளிப்பதிவாளர் நிர்மல் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வழக்கறிஞர்கள் என்ன மாதிரியான வழக்கறிஞர்களிடம் எப்படி சட்ட ஆலோசனை பெற்றிருக்கிறார் என்பதை கேள்வி காவல்துறை கேட்கும் பொறுத்து அமையும். தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் பல்வேறு கேள்விகள் 300 கேள்விகள் கேட்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு அவர் எப்படி பதில் சொல்ல போகிறார், அதற்கான தயாரிப்புகள் தான் இன்று 1.5 மணி நேரம் சட்ட வல்லுநர்கள் மற்றும் தனது வழக்கறிஞர்களுடன் சீமான் ஆலோசனை மேற்கொண்டு வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் இருந்து தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அதன் சமனை ஏற்று ஆஜராக இருக்கிறார். சுபாஷ் பிரபு, அதே போல இந்த விசாரணை என்பது நீண்ட நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த விசாரணையில் அவர் கைது செய்யப்படக்கூடும் என்றால் அது தொடர்பாக அடுத்த கட்டமாக இவர்கள் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது? இல்லப்பா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்பதை நம்ம அந்த விசாரணையின் போக்கை பொறுத்தோ இல்ல விசாரணையில முன்னேற்றம் இல்லை என்றால் தான் அதற்கான பணிகளோ இல்ல அதில் சம்பந்தமாக ஏதேனும் சாராம்சம் இல்ல அடிப்படையான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்வது போல நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் ஆஜராகிறார். சுமாராக ஒரு 2 மணி நேரத்திற்கு மேல் அந்த விசாரணை செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணைக்கு அவர் முழு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னால் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆஜராகிய பொழுது, ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு ஆஜராகிய பொழுது ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடைபெற்றது. அதற்கு முழு ஒத்துழைப்பை தான் கொடுத்திருந்ததாக தெரிவித்திருந்தார். ஆகவே இன்று நடக்கக்கூடிய இந்த விசாரணையில் தனது முழு ஒத்துழைப்பை நல்க இருப்பதாகவும் அதனால் காவல்துறை கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் முறையான விதத்தில் தான் பதிலளிக்க இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். பார்ப்போம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பின் போதெல்லாம் சீமான் என்னவெல்லாம் கூறியிருந்தார்? முன்பாக விசாரணைக்கு ஆஜராவதற்காக வடபழனியில் உள்ள ஹோட்டலில் இருந்து சீமான் தற்போது புறப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு அவர் புறப்பட்டிருக்கிறார். சீமானிடம் விசாரணை நடத்துவதற்காக 300 கேள்விகளுடன் காவல்துறையினர் தயாராக உள்ளனர். புகைப்பட, ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களையும் வைத்து சீமானிடம் கேள்விகளை எழுப்ப காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர். வழக்கறிஞர்களுடனான ஆலோசனைக்கு பின் தற்போது வடபழனியிலிருந்து சீமான் விசாரணைக்கு ஆஜராவதற்காக புறப்பட்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணைக்கு ஆஜராவதற்காக சீமான் தற்போது வடபழனி ஹோட்டலில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு அவர் புறப்பட்டிருக்கிறார். சீமானிடம் விசாரணை நடத்த 300 கேள்விகளுடன் வளசரவாக்கம் காவல்துறையினர் தயாராக உள்ளனர். புகைப்படம், ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களையும் வைத்து சீமானிடம் கேள்விகளை எழுப்ப காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர். இந்நிலையில் வளசரவாக்கத்திலும் நாம் தமிழர் கட்சியினர் கூடியிருக்கிறார்கள். அங்கு சுற்றி பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது.